லெசன் 9 பிரதி பெயர் சொற்கள். அதாவது இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் ப்ரொனவுன் சொல்லுவாங்க, ஹிந்தியில் சர்வநாம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியணும். இப்போ நான் இங்கிலீஷ் மூலமாகவே உங்களுக்கு வந்து அந்த மீனிங் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ராம் இஸ் எ குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ராம் இஸ் எ நாட்டி பாய், ராம் இஸ் எ அப்படி போட்டுக்கிட்டே போகணும். அப்போது ராமனுக்கு பதிலாக ஹீ இஸ் எ அப்படின்னு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹீ தான் வந்து ப்ரொனவுன். அதுதான் இங்கே வந்து போடுவாங்க. மேரா, மைம், மைம்ங்கிறது வந்து நான். இப்போ நானுக்கு பதிலாக நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அதுக்கு நமக்கு பதிலாக, அதாவது எனக்கு அப்படிங்கிற அந்த இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ப்ரொனவுனை போடுறதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து பிரதி பெயர் சொல்னு பேர். இங்கே பாருங்கள், அதாவது அது எப்படி அப்படின்னா, மைம் ப்ளஸ் கா மேரா, மைம் ப்ளஸ் கே மேரே, மைம் ப்ளஸ் கோ முஜே. இதுதான் வந்து ப்ரொனவுன்னு பேர். சரியா? இந்த மைமுக்கு பதிலாக நம்ம ஒரு ப்ரொனவுன் போடுறோம். அப்போ நமக்கு அது தெரியணும்ல, எப்படி வந்ததுங்கிறது தெரிய வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம இதை எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போடலாம். முஜே ஹிந்தி மாலும் ஹை, எனக்கு ஹிந்தி தெரியும். நான் ஹிந்தி தெரியும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ எனக்கு ஹிந்தி தெரியும். அப்போ எனக்கு அப்படிங்கிறது யாருக்கு? இப்போ எனக்கு. அப்போது எனக்கு பதிலாக ஒரு பிரதி பெயர் சொல்ல இங்கே போடுறோம். சரியா? மேரா கர் யகாங் நகிகை, என்னுடைய வீடு இங்கே இல்லை. யஹ் கிதாப் மேரிகை, இந்த புத்தகம் என்னுடையது. மேரே லியே, இந்த மேரே லியே ஏன் வந்தது? இந்த மேரேங்கிறது என்ன? மைம் ப்ளஸ் கே மேரா, அந்த மைம் ப்ளஸ் கே மேரே அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் வந்து மேரே லியே. எப்போவுமே இது வந்து என்னது? லியேங்கிறது கேலியேங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, போஸ்ட் பொசிஷன் பார்த்து நம்ம அந்த இதை பார்த்தோம். இதில் என்னது பார்த்தோம்? இந்த கரெக்டான போஸ்ட் பொசிஷனை இதில் எழுத சொல்லி சொன்னாங்க. இடைச்சொற்கள். அந்த இடைச்சொற்கள் வரும்போது என்ன சொன்னாங்க? அந்த பெயர் சொல்லோட அந்த கே சேர்த்து தான் போடணும். அப்போது இந்த மைம் ப்ளஸ் கே அப்படிங்கிறது மேரா, கேலியே, அதாவது எனக்காக. அப்போது என்ன அர்த்தம்? எனக்காக ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வா. அப்போ எனக்காகங்கிறத எப்படி எழுதுகிறோம்? மேரே லியே ஏக் பியாலா சாய் லாவோ அப்படின்னு சொல்கிறோம். துமாரா நாம் கியாகை, உன்னுடைய பெயர் என்ன? கியா டொப்பி துமாரே லியே ஹை, இது இந்த குல்லாய் உனக்காகவா, இந்த குல்லாய் உனக்காகவா. துமாரே லியே உனக்காக. துமாரானா என்னது? உன்னுடையன்னு அர்த்தம். துமாரேன்னு வரும்போது இந்த லியே வருதுல்ல, இந்த லியே வந்து போஸ்ட் பொசிஷன், அதாவது இடைச்சொற்களுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன வரணும்? கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது துமாரா ப்ளஸ் கே, அப்போது என்ன வரணும்? துமாரே லியே அப்படின்னு வரணும். பாரத் ஹமாரா தேஷ்கை, பாரதம் நம்முடைய நாடு. துமாரே கர் சே ஸ்டேஷன் கித்தனே தூர்கை, உன்னுடைய வீட்டிலிருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தொலைவில் உள்ளது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த அபவ் சென்டென்ஸ், அதாவது என்னென்னா, மேற்கண்ட ஹிந்தி வாக்கியங்களில் பெரிய எழுத்துக்களில் உள்ள சொற்கள் பிரதி பெயர் சொற்கள். பிரதி பெயர் சொற்கள் தம்மை வேற்றுமை உருபுகள் தொடர்ந்து வரும்பொழுது மாறும். இம்மாறுதல்களை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கும், நம்ம வந்து இப்போ அதை பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், கீழே அடைக்குறிகளில் பிரதி பெயர் சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றுடனும் தகுந்த வேற்றுமை உருபுகளை சேர்த்து கோடிட்ட இடங்களில் அமைக்கவும். எஹ் சோட்டி கலம் மைம் தும் ஹம் என்ன வரும்? இப்போ இந்த சின்ன பேனா என்னுடையது. அப்போ மைமோட என்ன சேர்க்கணும்? என்னுடையது மேராகை. இந்த சிறிய பெண் என்னுடைய மேராகை. மேராகர் டேஷ் வித்யாலய சே நஜ்தீக் ஹை தும் ஹம் வஹ். மேராகர் இந்த வித்யாலயா, அப்போ வஹ் ப்ளஸ் என்ன போடணும்? கே. அப்போ என்ன வரணும்? ஏக வித்யாலயா
से नज़दीक है இந்த வித்யாலயக்கு அதாவது இதில் வந்து நம்ம ஒன்றுமே மாற்ற வேண்டாம், அப்படியே சேர்த்து போட்டுடலாம். ஏன்னா நஜதீக்குங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போட்டுடலாம். அப்போது என்னுடைய வீடு இந்த வித்யாலயிலிருந்து அருகாமையில் இருக்கிறது. ராமச்சந்திர ஜி डैश अध्यापक हैं. रामचंद्र जी எங்களுடைய அப்போ हमारे अध्यापक हैं. वह औरत डैश गाय का दूध देती है. அதாவது அந்த பெண் என்னுடைய பசுவினுடைய பால் கொடுக்கிறாள். அப்போ மைம் ப்ளஸ் கே இல்லை மேரி காய். மேரி இந்த காய் வந்து பெண்பால். ஸோ மைமோட கீ சேர்த்து மேரி காய் கா தூத் தேத்திகை. இப்படி ஒன்றொன்றுக்கும் அவங்க வந்து இந்த வேற்றுமை உறுப்புகளையும் இந்த இதையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம அதை போட்டு எழுதணும். இதில் உள்ளதை பூரா நீங்கள் மிச்சதை நான் 5 சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏக புஸ்தக் டேஷ் லியே நகிகை, என்னிடத்தில் இல்லை, மேரே லியே நகிகை அப்படி எழுதணும். சரியா? அப்போது இதை இப்படி ஒன்றொன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி காட்டணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சொற்றொடரையும் கொண்டு ஒவ்வொரு வாக்கியம் அமைக்கவும். மேரா நாம் தினேஷை, துமாரா கர் அப்படின்னு போட்டு இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்ச என்ன சென்டென்ஸ் இருக்கோ, எப்படி உங்களுக்கு சென்டென்ஸ் அமைக்க தெரியுமோ அப்படி அமைச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். பின்னாடி நீங்கள் வந்து ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஆனால் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பார்க்கணும். அப்படின்னா தான் நீங்கள் இது புரியுதா புரியலையாங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.